சமையல் உலகில் மிகவும் பிரபலமான ஒரு நபராக வலம் வந்துட்டுருக்கவர் தான் மாதம்பட்டி அவர்கள். மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி குடும்பத்தை சேர்ந்தவர் ரங்கராஜ். 2002ஆம் ஆண்டு முதல் இந்த தொழிலில் ஈடுபட்டு வரக்கூடிய இவர் தனது சகோதரர்களுடன் இணைந்து நிறுவனத்தை கார்ப்பரேட் நிலைக்கு உயர்த்தியிருக்கிறார். கடந்த சில மாதங்களாக சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நபராக இருந்து வந்துட்டுருக்காரு. பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தனது மனைவி ஸ்ருதி மற்றும் பிள்ளைகளுடன் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கானை சந்திச்சிருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்த வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். துபாயில் இருக்கக்கூடிய மேரியட் மார்கேஸ் ஹோட்டலில் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் தொழிலதிபர் கண்ணன் ரவி ஆகியோர் இணைந்து ஐந்திணை என்ற புதிய உணவகத்தை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த உணவகத்தை பாலிவுட் பாட்ஷா ஷாருக் கான் திறந்து வச்சாரு. இந்த விழாவின் போது ஸ்ருதி ரங்கராஜ் ஷாருக் கானை சந்தித்து வாழ்த்து வாங்கினாங்க. ஷாருக் கான் அன்புடன் ஸ்ருதியின் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்ததோடு அவரது குழந்தைகளையுமே சந்தித்து பேசியிருக்கிறாரு. அருகில் நின்றுட்டு இருந்த மாதம்பட்டி ரங்கராஜும் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியான தருணம் குறித்து ஸ்ருதி தனது பதிவில் தி கிங் கான் பாலிவுட்டின் பாட்ஷா, இது ஒரு கனவு நனவான தருணம். அவரை இவ்வளவு அருகில் நான் பார்ப்பேன்னு கனவுலையும் நினைக்கல. அவரது ஆளுமை கண்டு மெய்மறந்து போயிட்டேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. சமையல் உலகில் மிகவும் பிரபலமான மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி குடும்பத்தை சேர்ந்தவர் ரங்கராஜ் தான். 2002ஆம் ஆண்டு முதல் இந்த தொழிலில் இவர் பணியாற்றி வந்துட்டுருக்காரு. தனது சகோதரர்களுடன் இப்போ உயரிய நிலைக்கு இருக்கார். இந்த நிலையில் இயக்குனர் எஸ் ராஜமௌலியின் மகன் திருமணத்தில் 4000க்கும் மேற்பட்ட விருந்தினர்களுக்கு சமையல் செய்து அசத்தியது முதல் பல நட்சத்திர திருமணங்கள் வரைக்கும் இவர் முன்னாடி நின்று செஞ்சுருக்காரு. அமெரிக்காவிலும் இவர்களுக்கு உணவகங்கள் இருக்குது. மெஹந்தி சர்க்கஸ் படத்தின் மூலமாக நடிகராகவும் அறிமுகமான மாதம்பட்டி ரங்கராஜ் சின்ன திரையில் விஜய் டிவியின் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்று வராரு. இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு எல்லோருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. சமீப காலமாக மாதம்பட்டி ரங்கராஜின் பெயர் சில சர்ச்சைகள் அடிபட்டது. அவரது முன்னாள் காதலியான ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட் ஜாய் கிறிஸ்டலா ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாகிட்டு ஏமாற்றிட்டாங்க, குழந்தைக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு புகார் கொடுத்தாங்க. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. சில வாரங்களுக்கு முன்பு தனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதாக அறிவித்தாங்க. வழக்கு ஒரு பக்கம் இருக்க சமூக வலைதளங்களில் அந்த குழந்தையின் தந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படின்றத சொல்லக்கூடிய வகையில் பதிவிட்டிருந்தாங்க. இதுக்கிடையில் ஷாருக் கானை சந்தித்தது தொடர்பான புகைப்படங்களை வெளியிட்ட ஸ்ருதிக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் ரங்கராஜுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை ஜாய் கிருஷ்ணா வெளியிட்டிருக்காங்கன்னு எல்லோரும் சொல்லி வராங்க.